ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம் டூர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருந்து நான் உள்ளே வரேன் பாருங்கள். எங்கள் வீடு ரொம்பவும் சின்ன வீடு. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா கண்டிப்பாக அதை கமெண்டில் சொல்லுங்கள். என்ட்ரன்ஸில் வந்தாச்சு பாருங்கள். எங்கள் ரிஷி குஷி 2 பேர், ஒருத்தங்க சாப்பிட்டுட்ருக்காங்க, ஒருத்தங்க நல்லா தூங்கிட்டுருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இது என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு சப்பல் ஸ்டாண்டு, அதை தொட்டு வந்துட்டு இந்த ரிஷி குஷியோட அவங்களோட ஒரு கூடு இருக்குது. அப்புறம் ஒரு பீரோ, ஒரு மர பீரோ. ரொம்பவும் சின்ன வீடு, அதனால் அவ்வளோவா பராமரிக்கிறதுக்கு முடியலை. சின்ன பிள்ளைங்க வேறு, ரொம்ப சின்ன வீடு. அப்புறம் பிள்ளைங்கள புக் வைக்கிறதுக்கு இடவசதிகள் இல்லை, இருந்தாலும் அதில் புக் வைப்பாங்க. இது ஒரு இப்போ வாங்கின ஒரு டேபிள். இதை கூட நான் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். இது வந்து பிள்ளைங்களும் புக்கு எப்படியோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இரும்பு பீரோ. அப்புறம் இது பிள்ளையோட ஸ்டடி டேபிள், இதிலேருந்து படிப்பாங்க. அப்புறம் வந்து எல்லாம் புக்கு, பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் பெட்டு எல்லாமே அதில் தான் இருக்குது. இதில் வாடகை வீட்டிலேருந்து வந்தப்போ உள்ள திங்ஸ் எல்லாம் அப்படி பேக் பண்ணி அதிலே வச்சுருக்கேன். அவ்வளோ அரேஞ்ச் இல்லை, இருந்தாலும் வீடு வைக்கிறதுக்கு தேவையானனால அங்கங்கேயாட்டே இருக்குது. இனி வீடு கூடிய சீக்கிரத்தில் வச்சுருவோம். அதனால் இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள சௌகரியம் இல்லை, அதனால் சிம்பிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது பாத்திரம், அதாவது சாப்பிட்ற பாத்திரம் எல்லாமே இதில். அப்புறம் சாப்பிட்றதும் சரி, சமையல் ஒர்க் பண்ணுற எல்லாமே இதில் தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இதுவும் எல்லாம் பெட்ரூமு, லிவிங் ரூம், ஹால், கிச்சன் எல்லாமே ஒரே ஷெட்டு மாதிரி. இது கிச்சன், சமையல் ஒர்க் இதில் நடக்கும். அப்புறம் அதை தொட்டு ஒரு ஃப்ரிட்ஜு, அப்படியே வெளியில் போகிறதுக்குள்ள வாசல் அப்படியே ரவுண்ட் பண்ணி வந்தாச்சு பாருங்கள். மறுபடியும் நடுவில், அதாவது சென்டர் பிளேஸில் நின்று ஒரு வீடியோ பாருங்கள். இவ்வளோந்தான் எங்களோட வீடு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நாங்கள் இனி கொஞ்ச நாளையில் வேறு புதிய வீடு வைக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது வரைக்கும் இந்த வீட்டில் இருந்து சமாளிச்சிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. 2 சின்ன பிள்ளைங்க, எல்லோரும் இதே வீட்டில் தான் இருக்கோம். பிள்ளைங்களோட பொருட்கள் வைக்கிறதா இருக்கட்டும், எதுக்குமே கொஞ்சம் இடவசதிகள் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டியதான். அப்படியே வெளியில் போயிட்டு பார்த்தா எங்களோட கார்டன், வெளியில் கொஞ்சம் நிறைய பூச்செடிகள் நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.